வணக்கம் பானு. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பேச்சுவார்த்தையில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சியினர் மும்முரமாக கூட்டணி தொடர்பாக மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பாஜகவுடன் கூட்டணி உறுதியாகிவிட்டது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் இன்று சென்னையில் சந்தித்து கூட்டாக அறிவித்தனர். இந்த நிலையில் சேலம் நெடுஞ்சாலை நகர இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் அணி மாநில தலைவர் யுவராஜா சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். குறிப்பாக அதிமுக கூட்டணியில் தமாக சார்பாக ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியில் இணைந்துள்ளதால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் யுவராஜா அதிருப்தியாக இருப்பதாகவும், இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை மேற்கொண்டார். அதிமுக பொதுச் செயலாளரை மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக கூறிவிட்டு சென்றார். இந்த திடீர் சந்திப்பில் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பாஜகவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணி உறுதியான நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தற்பொழுது தற்பொழுது எஸ்பி வேலுமணியும் சந்தித்து வருகிறார். தொடர்ந்து ஒவ்வொரு முன்னாள் அமைச்சரும் இந்த சந்திப்பை உள்ளனர். இது ஒரு புறம் இருக்க, தற்பொழுது இளைஞர் அணி தலைவர் யுவராஜா சந்திப்பு பெரும் பேசு பொருளாக உள்ளது. சென்னையில் பாஜகவுடன் கூட்டணி என்று அறிவித்த நிலையில் தற்பொழுது இளைஞர் அணி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்துள்ளார். அதாவது தற்பொழுது தமாக 2ஆக உடைகிறதா என்ற சூழலும் தற்பொழுது உருவாகியுள்ளது. அதிமுக ஏற்கனவே பல கட்டங்களாக பல பிரிவுகளாக உடைந்துள்ள நிலையில் தற்பொழுது தமாக 2ஆக உடையும் சூழல் தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. இளைஞர் அணி தலைவர் யுவராஜா சந்திப்பு பெரும் பரபரப்பாக தற்போது அரசியல் கலவரத்தில் ஏற்படுத்தியுள்ளது. ஆனந்த், தற்போது இளைஞரணி தலைவர் யுவராஜ் அவருடைய அதிருப்தி கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதே போல அவர் இபிஎஸ்உடன் சேருவதாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது. இதற்கு கட்சி தலைமை தரப்பில் ஏதேனும் ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா, பதில் ஏதேனும் தெரிவித்திருக்கிறார்களா? விவரங்கள். இது அவர் அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து வெளியே வந்த பின் நம்ம செய்தியாளரை சந்தித்து இந்த சந்திப்பு வெறும் மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றுதான் அவர் கூறியிருந்தாலும், அவர் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் கேட்டு வந்ததாகவே தற்பொழுது இந்த வட்டாரங்கள் பேசப்பட்டு வருகிறது. அவர் தற்பொழுது அவர்கள் பாஜகவுடன் இணைந்ததால் மிகப்பெரிய அதிருப்தி இவருக்கு ஏற்பட்டுள்ளதாக, ஈரோடு இடைத்தேர்தலில் யுவராஜா அவர்கள் வேட்பாளராக நிறுத்த அவர் ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் சந்தித்து கேட்டு வந்தார். அதன் பிறகுதான் அந்த இடமானது அதிமுக சார்ந்த வேட்பாளர் நிறுத்தி வைக்கப்பட்டார். தற்பொழுது நடைபெற உள்ள இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக யுவராஜா போட்டியிட விருப்பம் தெரிவித்துதான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்ததாகவும் அரசியல் வட்டாரங்கள் கூறப்படுகிறது. பானு.